கார்பரேஷன் அப்படிங்கிற கான்ட்ராக்டர் வந்து எங்களுக்கு வேலை எடுத்திருந்தாங்க. அப்போ வேலை எடுத்து ரொம்ப வேலையில கொஞ்சம் தரங்கள் சரியில்லை, சரியான முறையில் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி நமக்கு அடிக்கடி மக்கள் நம்மள்ட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பல தடவை அதிகாரிகள் கவனத்துக்கு அதை கொண்டு வந்தாச்சு. நீங்கள் வந்து பாருங்க, அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லை, நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துகிட்டே இருந்தோம். அதை வந்து அதிகாரிகளும் அதை சரியாக கண்டுக்கிடலை. அந்த நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கடைசியில் வந்து சொல்லாத இடத்துலலாம் வேலை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதிகாரி கவனத்துக்கு கொண்டு வந்தோம்னா ஒரு அடுத்த நாள் நாங்கள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை ஆள் விட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் எந்த வெரிஃபை பண்ணலை. இது கேள்விப்பட்ட உடனே கான்ட்ராக்டர் நம்ம லைனுக்கு வந்து ரொம்ப மோசமாக, ரொம்ப அது வந்து சொல்லக்கூட முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக பேசிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் சைட்டு பார்க்க எல்லாம் வந்தீங்கன்னா கொலை பண்ணிடுவேன், அது ஒரு மிரட்டல் மிரட்டிட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த கவுன்சிலர்ஸ்னாலே பிச்சைக்காரங்க, எல்லாம் பணம் பணம்னு பணத்துக்காக வரீங்க இப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு இருந்தார். அப்போது நாங்கள் இப்போ என்ன கேட்குறோன்னா, ஒரு மக்கள் பிரதிநிதி நம்ம வந்து அந்த வேலையை வந்து நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு இது இருக்குது, அதிகாரிகளுக்கு தகவலை கன்வே பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இத்தனை வருஷம் அந்த மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 4.25 வருஷம் ஆயாச்சு. இப்பவும் வந்து அவர் இவ்வளோ மிரட்டுறாருன்னா நமக்கு வந்து அது ஒரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண வேலையெல்லாம் நிறைய இடங்கள்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ என்ன கேட்குறோன்னா, இப்படிப்பட்டவர் தரமான வேலை கண்டிப்பாக செய்திருக்க மாட்டார். இதுக்கு முன்னாடி பண்ணதுலேயும் பண்ணியிருக்க மாட்டார், இப்பவும் பண்ணலை. ஸோ இவரோட வேலைக்கு தரத்தை ஆய்வு பண்ணணும், கார்பரேஷன்லேருந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு பிறகு இவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இவரை வந்து இவரோட வேலையில் தரம் இல்லாத பட்சத்தில், இவரோட வேலைகளை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி தரம் இல்லாத பட்சத்தில் இவரை வந்து பிளாக் லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மாமன்ற கூட்டத்துல தீர்மானம் போடணும்னு சொல்லியிருந்தோம், அதுக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதனால பதில் கிடைக்கிறது வரைக்கும் நாங்க உள்ளிருப்போம், இங்க இருந்து போக மாட்டோம் அப்படின்னு. 5வது வார்டு மாமன்ற உறுப்பினர் என்பவர் உதயகுமார். நான் இந்த மாமன்றம் தொடங்கிய காலத்துல இருந்து இந்த நடக்கக்கூடிய ஊழல்களும் தரம் இல்லாத வேலைகளையும் வந்து ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலையும் புகாராக கொடுத்துட்டு வரேன். இதனால என் வார்டில் எந்த பணிகளும் ஸ்கீம் ஒர்க்கெல்லாம் வைக்கிறது கிடையாது. சுமார் 600 கோடி ரூபா இந்த 4 வருஷத்துல டெண்டர் வந்து கவுன்சிலுக்கு வந்திருக்கு. இந்த 600 கோடி ரூபா டெண்டர்லையும் இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா 20% வரை லெஸ் பண்ணி போகும். இவங்க இப்போ என்னன்னா, பழைய மேயர் இருக்கும்போது 20% கமிஷன் வாங்கிட்டு 120 கோடி ரூபா அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்காரு. இதை நான் புகார் கொடுத்தனால அதிகாரிகளும் இந்த முன்னால் இருந்த மேயர், இப்போ அவ்வளோ மேயர் இன்னைக்கு தான் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, மேயரும் என் வார்டுக்கு பணி ஒதுக்கவில்லை. இதை வந்து புகாரா இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்க சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் இது வந்து புகாரை அனுப்பி இங்கே உள்ள இந்த அசாதாரண சூழ்நிலை, எந்த ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் கமிஷன்லாம் போக 32%க்கு தான்